TBC Tamil News. TBC News Highlights. தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்படும் எந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் எதிர்க்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரான விஜித ஹேரத் கூறியிருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் காணாமல் போயிருப்பதாக கூறப்படும் பக்கங்களை கண்டறிய அரசாங்கம் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது. ஜனநாயக இடதுசாரி முன்னணி பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தீர்மானித்திருக்கிறது. வணக்கம். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்படும் எந்த தீர்மானத்தையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்க்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரான விஜித ஹேரத் கூறியிருக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர்கள் மகாநாட்டில் இன்று இதை தெரிவித்த அவர் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறையின் அதிகாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் தற்போதைய அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் தீர்மான வரைவை நிராகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. ஆனால் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் உட்பட மனித உரிமைகள் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கிறது. மனித உரிமைகள் பேரவையுடனும் வழமையான மனித உரிமைகள் பொறிமுறைகளுடனும் தொடர்ந்து ஒத்துழைத்து அராத்தபுஷ்டியான பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும். புதிய ஜனாதிபதி ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்படும். ஜெனீவா தீர்மான வரைவில் உள்ள பல விடயங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க கால அவகாசம் தேவை. நாளை ஜெனீவாவில் எமது இந்த நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவோம் என்றும் வெளியுறவு அமைச்சராகவும் பொறுப்பு வகிக்கும் விஜித ஹேரத் கூறினார். புதிய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை குறித்து விளக்கமளித்த அவர் சகல நாடுகளுடனும் சமநிலையான இராஜதந்திர உறவுகள் பேணப்படும் என்றும் எந்தவொரு நாட்டையும் பிரத்யேகமான முறையில் நடத்தப் போவதில்லை என்றும் கூறினார். இந்த மாத இறுதியில் சீனாவின் இராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை நாட்டின் இராஜதந்திர ஊடாட்டங்கள் தொடர்பான கட்டமைப்பு வரையறைக்கு உட்பட்டதாகவே அமைகிறது என்று அவர் கூறினார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் காணாமல் போயிருப்பதாக கூறப்படும் பக்கங்களை கண்டறிய அரசாங்கம் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது என்றும் அந்த விசாரணையின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் இன்று கூறினார். ஆணைக்குழுவின் அறிக்கையில் எத்தனை பக்கங்கள் காணாமல் போயிருக்கின்றன என்பது குறித்து ஆராயப்படும் என்றும் அவர் செய்தியாளர்கள் மகாநாட்டில் கூறினார். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான மூத்த உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு மீண்டும் வருவதில் ஆர்வம் கொண்டிருப்பதாக அந்த கட்சியின் புலனறுவை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நெல்சன் கூறியிருக்கிறார். கொழும்பில் செய்தியாளர்கள் மகாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் எமது கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சாத் மத்தும பண்டார உட்பட பெரும்பாலான மூத்த உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வருவதற்கு எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் தலைவர் பிரேமதாச கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவார் என்று கூறினார். மூத்த இடதுசாரி தலைவர் வாசுதேவ நாணயக்காரவின் ஜனநாயக இடதுசாரி முன்னணி பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தீர்மானித்திருக்கிறது. கொழும்பில் இன்று செய்தியாளர்கள் மகாநாட்டில் இதை அறிவித்த நாணயக்கார நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற அதேவேளை அவர்களுக்கு ஆதரவளிப்போம். ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் என்று தெரிவித்தார்.
ஏற்றுமதிகளை ஊக்குவிப்பதில் கவனத்தை குவித்து இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் அமெரிக்கா உறுதிப்பாடு கொண்டிருக்கிறது என்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங் கூறியிருக்கிறார். இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் இதை தெரிவித்த அவர் அமெரிக்கா சர்வதேச நாணய நிதியம், சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனம் ஆகியவற்றிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கவிருக்கும் உதவிகள் பற்றி அறிவித்தார். நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு ஜனாதிபதி திசாநாயக்க மேற்கொள்ளும் முயற்சிகள், ஊழல் ஒழிப்பை நோக்கிய நடவடிக்கைகள், புதுப்பிக்கத்தக்க சக்தி உருவாக்க நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா உதவும். கிராமப்புற மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய போசன திட்டத்தை நகரப்புற பாடசாலைகளுக்கு விரிவுபடுத்துவதற்கான திட்டத்துக்கும் தனது நாடு உதவும் என்று ஜூலி ஷங் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய தமிழ் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.